வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இந்த ஆண்டு 2025 நடைபெற போதில் அதற்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த பார்ட் 3யோட முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் முடியுது. ஓகேவா? அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தொடர்பான நியூஸ் பார்க்கலாம். யாருடைய பிறந்தநாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் உவே சாமிநாதன். உவேசா இருக்கார்ல, அவருடைய பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. இவர் 1855 ஆண்டு பிப்ரவரி 19 பிறந்தார். 1942 ஆண்டு ஏப்ரல் 28 மரணமடைந்தார். அடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் தான் இதை அவர் திறந்து வைத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா விழுதுகள் சேவை மையம் இது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கல்வி வழங்குறது, அப்புறம் கண் பார்வை அளவியல் பண்ணுறது, அப்புறம் கேட்டல் பேச்சு பயிற்சி கொடுக்கறது, அப்புறம் இயன்முறை செயல்முறை உளவியல் இந்த மாதிரிப்பட்ட சேவைகள்லாம் வழங்குறதுக்கான ஒரு மையம். இது தமிழ்நாட்டுடைய முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவைகளை வழங்குகிற சேவை மையம். இப்போ மறுவாழ்வு அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு இடத்துல அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அவங்க கையை இழந்துட்டாங்க, கால் இழந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கான ஒரு சேவைகளை வழங்குறது தான் மறுவாழ்வு அப்படிங்கிறது. ஆனால் இந்த விழுதுகள் சேவை மையத்தில் திடீர்னு, அதாவது வாழ்க்கையில் பாதியில் இந்த மாதிரி காயமடைந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிறக்கும்போதே சிலருக்கு பார்த்திங்கன்னா கை கால்களில் பிரச்சனை இருக்கலாம், அவங்க மாற்றுத்திறனாளிகளாகவே பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு சேவை சேர்த்து தான் இந்த சேவை வழங்குறாங்க. இந்த விழுதுகள் சேவை மையம் உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படுது. தமிழகம் முழுவதுமே 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தரப்புலேருந்து தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரி விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதி அப்படிங்கிற ஒரு வாகனத்தையும் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவை வழங்குறது அப்படிங்கிறது தான். இது அவங்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று சேவை வழங்குறதுக்கான திட்டம். இதற்கான தொடக்க விழா சென்னையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. அதே மாதிரி ஒப்புயர்வு மைய சேவை அப்படிங்கிற ஒரு மையத்தையும் அமைத்திருக்காங்க. இது என்னென்னா, ஆட்டிசம் டிசார்டர் இருக்கும்ல, அதாவது புற உலக சிந்தனை அற்ற நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இது எங்கே தொடங்கி வைத்திருக்காங்க அப்படின்னா, சென்னையில் கேகே நகரில் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் தான் அமைத்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு ஔவையார் மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் நாகை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் பக்கத்தில் துளசியாப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த ஔவையார் மணிமண்டபம் அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கலை இப்போ நாட்டியிருக்காங்க. அடுத்தது, யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர் சிலை. கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலை அப்படின்ற மாதிரி நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்காரு. அடுத்தது, தமிழகத்தில் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொடங்கப்பட்ட தொலைபேசி எண் எது? இதற்கான ஆன்சர் 102. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் கர்ப்பிணிகள் ஏதாவது தேவை இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கிடைக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்லேருந்தே கர்ப்பிணிகளுக்கு கால் வரும். அந்த காலில் அவங்களே கேட்பாங்க, அந்த சேவை மையத்தில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களே கேட்பாங்க, நீங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, நீங்கள் தேவையான டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சேவைகள் எல்லாமே அவங்க கேட்பாங்க. நம்ம தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் உயிரிழப்பு எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 45.5 இருக்குது. இப்போ இதை மகப்பேறு உயிரிழப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகப்பேறு இறப்பு விகிதம் இங்கிலீஷில் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா WHO அமைப்பு இருக்குல்ல, அது 1 லட்சம் தாய்மார்களுடைய பிரசவத்தில் 70க்கும் குறைவாக இந்த மகப்பேறு இறப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இலக்கை 2030 நம்ம அடையணும், அதுக்கு முன்னாடி அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போவே அதை அடைந்து அதை விட ரொம்ப குறைவாக இருக்கும், 45.5 தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் 1 லட்சம் தாய்மார்களுக்கு பிரசவம் நடைபெறுது அப்படின்னா அதில் 45.5 பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான். இது குறைவு தான். ஆனால் இதையும் இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறது
தமிழக அரசுடைய ஒரு இலக்காக இருக்குது. நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 தாய்மார்களுக்கு பிரசவம் நடக்குது அப்படின்னா அதில் 93 பேர் வந்து இந்திய அளவில் இறக்குறாங்க. 2023-24 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் எந்த ஒரு இறப்புமே இந்த மகப்பேறு இறப்புமே பதிவாகலை அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ஹெல்ப்லைன் பற்றி பார்க்கலாம். என்னென்னா 1933 அப்படிங்கிறது இது இந்தியாவுடைய முதல் கட்டணமில்லாத தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு உதவி எண். இப்போ யாராவது போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யார் அப்படிங்கிற ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹெல்ப்லைனுக்கு அவங்க வைத்திருக்க பேர் மனஸ் அப்படிங்கிறது. மனசுடைய விரிவாக்கம் மதக் பதர்த் நிஷக் ஔஷ்னா கேந்திரா அப்படிங்கிறது தான். அடுத்தது முதல்வர் படைப்பகம் இது ஒன்று அமைத்திருக்காங்க, ஒரு பெரிய பில்டிங். இதை பற்றி பார்க்கலாம். இது சென்னையில் குளத்தூரில் தான் அமைத்திருக்காங்க. ரூபாய் 2.85 கோடி மதிப்பில் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு பகிர்ந்திட பணியிட மையம். அதாவது ஒரு பெரிய பில்டிங், இங்கே வந்து ஆஃபீஸஸ் எல்லாமே தொடங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டணம் பார்த்திங்கன்னா தரைத்தளம், அப்புறம் இன்னும் 2 தளங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து தரைத்தளத்தில் பகிர்ந்த பணியிட சேவை வந்து வழங்குறாங்க. இது எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கரண்ட்டு தேவைப்படுது, அதே மாதிரி ஒய்ஃபை வசதி தேவைப்படுது, இணைய வசதி எல்லாம் தேவைப்படுது. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டான வசதி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு நபர் அரை நாள் இதை பயன்படுத்துறதுக்கு 50 ரூபா மட்டும் செலுத்தினா போதும். முழு நாள் பயன்படுத்த 100 ரூபா. மாதம் முழுவதுமே இதில் பணியாற்றுறதுக்காக ரூபாய் 2,500 ரூபா மட்டும் கட்டணமாக கட்டினா போதும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுருக்கு. அடுத்தது தமிழ்நாடு சம்பந்தமான விருதுகள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆபட் சகாயேஸ்வரர் கோயில். இந்த ஆபட் சகாயேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, இது விக்ரம சோழா அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழா இந்த மாதிரி 2 அரசர்களால் கட்டப்பட்டிருக்கு. 1300 ஆண்டுகளுக்கு பழமையானது. இது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் துக்கச்சி அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. இதற்கு யுனெஸ்கோடைய விருது வந்து வழங்கியிருக்காங்க. எதனால் யுனெஸ்கோடைய விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலில் அது கொஞ்சம் பாழடைந்து இருந்தது, அதை வந்து சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் இந்த ஒரு விருதை யுனெஸ்கோ வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சில விருதுகள் பார்க்கலாம். தமிழக அரசுடைய கல்பனா சாவ்லா விருது 2024 பெற்றவங்க சபீனா அப்படிங்கிறவங்க. கல்பனா சாவ்லா விருது வீரதீர செயல்பாடுகளில் ஈடுபடுற பெண்களுக்கு வழங்கப்படுற விருது. போன ஆண்டு வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த சபீனா அப்படிங்கிறவங்க ஒரு நர்ஸாக இருக்காங்க. அங்கே அந்த நிலச்சரிவையுமே பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவி வந்து வழங்கியிருந்தாங்க. அதற்காக தமிழக அரசு இந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசுடைய ஆப்பாஜே அப்துல் கலாம் விருது இது பார்த்திங்கன்னா போன ஆண்டு வீரமுத்துவேல் அவர்களுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. இவர் சந்திராயன் 3 இருக்குல்ல அதோடைய திட்ட இயக்குனர். அடுத்தது சிறந்த மாநகராட்சிக்கான தமிழக அரசின் விருது. இதில் முதல் பரிசு பெற்றது கோவை மாநகராட்சி. அப்புறம் தமிழக அரசுடைய தகைசால் தமிழர் விருது போன ஆண்டு இந்த விருது பெற்றது குமரி ஆனந்தன் அப்படிங்கிறவர். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாதுகாப்புத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கடற்படைக்காக உருவாக்கப்பட்ட முதல் பன்னோக்கு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் சமர்த்தக். இது பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு செயல்பாடுகளை பண்ணோம். இது கடற்படைக்காக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போ DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ ஹைப்பர்சோனிக் அப்படின்னா, சோனிக் அப்படின்னா சவுண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஏவுகணை சவுண்டை விட 5 மடங்கு வேகமாக போகும். அதனால தான் இதை ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ உருவாக்கி இதை வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்திய கடலோர காவல்படைக்காக உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாடு கப்பல் சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, GSL யார்ட் 1267 அப்படிங்கிறது தான். இது நம்ம உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இதை கோவா கப்பல் கட்டும் தளம் தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சுக்ராயன் 1. இப்போ வந்து வெள்ளி வீனஸ் இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக இஸ்ரோ வந்து சுக்ராயன் 1 அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. LVM-3 அதாவது லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் இதை இயக்குறாங்க. முன்னாடி GSLV மார்க் 3 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அதற்கு புதிய பேர் வைத்திருக்காங்க. அந்த ராக்கெட் பேர் தான் LVM-3 அப்படிங்கிறது.
இப்போது இதை இப்போல்லாம் விண்ணில் அனுப்ப போகிறதில்ல. 2028 ஆண்டு தான் விண்ணில் அனுப்ப போகிறாங்க. அது 2028 ஆண்டு ஜூலை 19 அந்த இலக்கை அடையும். அடுத்தது, இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தரிக்ஷா அபியாஸ் 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அந்தரிக்ஷா அபியாஸ், இப்போ அந்தரிக்ஷா அப்படிங்கிறது விண்வெளி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ விண்வெளி தொடர்பான பயிற்சி இது வந்து வழங்கியிருக்காங்க டிஃபென்ஸ் துறை, அதாவது பாதுகாப்பு துறை சார்பாக இதை வழங்கியிருக்காங்க முதல் முறையாக. அடுத்தது, தற்போது மரத்தினால் செய்யப்பட்ட முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இந்த சேட்டலைட்டுடைய பேர் லிக்னோசாட் அப்படிங்கிறது தான். எதற்காக மரத்தினால ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய சேட்டலைட் வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ விண்வெளியே குப்பை கூலமாக இருக்குது. இப்போ இந்த லிக்னோசைட் வந்து செயலிழந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நெருப்பில் எரித்து சாம்பல் ஆக்கிடலாம். அதுதான் இதோடைய நோக்கம். இதை உருவாக்கிய நிறுவனங்கள் கியோட்டோ யூனிவர்சிட்டி மற்றும் ஜப்பானுடைய ஹோம் பில்டர் சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்புகள். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மிஷன் ரூமி அப்படிங்கிற திட்டம், இது ஒரு தனியார் திட்டம் தான், ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான திட்டம். இந்தியாவில் முதல் முறையாக ராக்கெட்டை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர ஒரு திட்டம் தான் இது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்புவோம். அதுக்கப்புறம் ராக்கெட்டை அங்கேயே எரித்து சாம்பல் ஆக்கிடுவோம். இதனால் நமக்கு நிறைய பொருளாதார நஷ்டம் தான் ஏற்படுது. இந்த ராக்கெட்டை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை மறுபடியும் பயன்படுத்த முடியும். அதற்காக மிஷன் ரூமி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது அவங்க முதல் முறையாக எங்கே ஏவிருக்காங்க அப்படின்னா, பட்டிப்புலம் அப்படிங்கிற பகுதி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அந்த பகுதியில் பட்டிப்புலம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஏவிருக்காங்க. இந்த ராக்கெட்டுடைய பேர் ரூமி 1 அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய பேர் மிஷன் ரூமி, இந்த ராக்கெட்டுடைய பேர் ரூமி 1 அப்படிங்கிறது தான். இதை 2 நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஒன்று ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு, இன்னொன்று மார்டின் குரூப் அப்படிங்கிற அமைப்பு. இதே மாதிரி இஸ்ரோ முதல் மறுபயன்பாடு ராக்கெட் வந்து உருவாக்கி பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய பேர் புஷ்பக் அப்படிங்கிறது. அடுத்தது, விண்வெளித்துறை தொடர்பான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்தியாவுடைய விண்வெளி நிலையம், நம்ம வந்து இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி நிலையமே அமைக்க போகிறோம். அதோடைய பேர் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அது 2035 ஆண்டில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்கோம். அடுத்தது, நிலவில் முதல் இந்தியரை தரையிறக்கிறதுக்கான திட்டம் 2040 ஆண்டு செயல்படுத்துறதுக்கு இலக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போசெட் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2024 ஆண்டு ஜனவரி 1 விண்ணில் அனுப்பப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது எதற்காக அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்கலாம். இதில் எக்ஸ்போசெட் அப்படிங்கிறத வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேயை ஆய்வு பண்ணுறதுக்காக, விண்வெளியில் இருக்கிற எக்ஸ்ரே ஆய்வு பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஆதித்யா L1 மிஷன், நம்ம சூரியனை பற்றி படிக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு திட்டம். இது எப்போ விண்ணில் செலுத்தினாங்க அப்படின்னா, 2023 ஆண்டு செப்டம்பர் 2 விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. எப்போ இது கரெக்டாக L1 அப்படிங்கிற புள்ளியில் போய் சேர்ந்தது அப்படின்னா 2024 ஆண்டு ஜனவரி 6 ஓகேவா? அது அப்போ எந்த பாயிண்டில் இருக்குது அப்படின்னா L1 அப்படிங்கிறது தான். L1 அப்படின்னா லெக்ராஞ்சி 1 அப்படிங்கிறது தான். அடுத்தது, சந்திராயன் 3 திட்டம். இது பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு ஜூலை 14 விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. அதே இது எப்போ அது நிலவில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23 போய் சேர்ந்தது. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, இதோடைய லேண்டர் ரோவர், இதோடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த லேண்டருக்கு ஒரு பேர் இருக்குது, அதே மாதிரி ரோவருக்கு ஒரு பேர் இருக்குது. அடுத்தது, மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை 100% செயல்படுத்திய முதல் இந்திய நகரம் எது? இதற்கான ஆன்சர் சண்டிகர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஐபிசி பழைய சட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு மாற்றாக 3 புதிய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷ்ய சன்ஹிதா அப்படின்ற மாதிரி 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எக்ஸாமில் முக்கியமாக என்ன கேட்கலாம் அப்படின்னா, எந்த சட்டத்துக்கு மாற்றாக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். நம்ம ஈஸியாக க்ளூ வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல, இந்திய தண்டனை சட்டம் 1860, இதற்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தண்டனை அதையும் நியாய அப்படிங்கிறத லிங்க் பண்ணலாம். இப்போது நியாயம் கிடைக்கணுன்னா தானே தண்டனை கொடுக்குறாங்க, அப்போ நியாயம் அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, குற்றவியல் நடைமுறை சட்டம், அதற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை அப்படிங்கிறதையும் நாகரிக் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா,
இந்திய சாட்சிய சட்டம் 1872, இதை வந்து பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டம் மூலமாக மாற்றுறாங்க. அப்போ இதில் ரெண்டுலேயுமே சாட்சி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சட்டம் எல்லாம் போன ஆண்டு இந்த போன ஆண்டு 2024 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதுமே நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்தது, இந்தியாவுக்கு எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் சி, அதாவது நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. முதல்ல நமீபியாவிலேருந்து கொஞ்சம் சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருந்தாங்க. சிவிங்கி புலிகள் அப்படின்னா சீட்டாஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதை வந்து எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற குணோ தேசிய பூங்காவில் தான் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிலதை வந்து காடுகள்லேயே விட்டுருக்காங்க. அடுத்தது, போர்ட் பிளேயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீ விஜயபுரம். இப்போது அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அதோடைய தலைநகர் தான் போர்ட் பிளேயர். அதோடைய பெயரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. அதே மாதிரி எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய கரீம்கஞ்சை வந்து ஸ்ரீபூமி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டாக எங்கெங்கே பேர் மாற்றிருக்காங்க அப்படிங்க பார்க்கலாம். அகமது நகர், இதை வந்து அகல்யா நகர் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத், அதோடைய பேரை தான் இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஃபைசாபாத், அதோடைய பேரை தான் இப்போ அயோத்தி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது, மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத், அதோடைய பேரை தான் இப்போது சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது, மகாராஷ்டிராவில் இருக்கிற உஸ்மானாபாத், இதோடைய பேரை இப்போ தாராசிவ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாருடைய 21 தீவுகள் இருக்குல்ல, அது வந்து பரம்வீர் சக்ரா விருது பெற்றவங்க இருக்காங்கள, அவங்களுடைய பேரை வந்து அந்த 21 தீவுகளுக்கும் வைத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இது எங்கே அமைத்திருக்காங்க அப்படின்னா ஹரியானாவில் சோனிபட் அப்படிங்கிற பகுதியில் ஓபி ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. இது இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் அப்படின்னா மியூசியம் அப்படிங்கிறது. அதே நேரம் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு பூங்கா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய பூனேல அமைத்திருக்காங்க. அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா 72 கியூப் இருக்கும். இப்போ மலைப்பாங்கான ஏரியாலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெறதற்காக இதை வந்து ட்ரோன் மூலமாக நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ ஒவ்வொரு கியூப்லேயும் ஒன்று இருக்கும். இப்போ ஒரு கியூப்பில் வந்து ஒரு டென்ட் இருக்கும், இன்னொரு கியூப்பில் வந்து மருந்துகள் இருக்கும். இந்த மாதிரி 72 கியூபுகள் வந்து இருக்குது. அடுத்தது, ஹில்ஹால் என்ற வாய்வழி செலுத்தும் தடுப்பு மருந்து எந்த நோய்க்காக அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் காலரா. காலரா அப்படிங்கிறது விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக உருவாகுது. இதற்காக ஹில்ஹால் அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்கியிருக்காங்க. பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான் இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, நீல குறிஞ்சி மலர் IUCN பட்டியலில் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அச்சுறுத்தப்பட்ட இனம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் ஸ்பீஷியஸ் அப்படின்ற மாதிரி IUCN பட்டியலில் நம்ம நீல குறிஞ்சியை சேர்த்துருக்காங்க. IUCN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான். இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியம் அப்படின்னு இந்த அமைப்பை சொல்லுவாங்க. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய மிக நீளமான கேபிள் பாலம், இதோடைய பேரு சுதர்சன் சேது அப்படிங்கிறது. சேது அப்படின்னா பாலம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை குஜராத்தில் அமைத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம், இதோடைய பேர் அடல் சேது அப்படிங்கிறது. இது மகாராஷ்டிராவில் அமைத்திருக்காங்க. அரபிக்கடலில் தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. அதே மாதிரி உலகத்துடைய நீளமான இருவழி சுரங்கப்பாதை, இதோடைய பேர் சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அருணாச்சல பிரதேசத்திலிருந்து அசாம் இந்த 2 பகுதிகளை இணைக்கிற மாதிரி இதை வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவுடைய முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை, இது துவாரகா விரைவு சாலை அப்படிங்கிறது. இதை ஹரியானாவில் அமைத்திருக்காங்க. ஹரியானாலேருந்து டெல்லி வரைக்கும் இது அமைத்திருக்காங்க. அடுத்து, தரவரிசைகள் பார்க்கலாம். உலக புத்தாக்க குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 39. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், புதுசாக கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த பட்டியலில் இந்தியா பிடித்தது 39வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யார் அப்படிங்கிறது எக்ஸாமில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. விப்போ அப்படிங்கிற அமைப்பு, உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2023-24 நிதி ஆயோக் அமைப்பின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி. 2 மாநிலங்கள் முதலிடம் பிடித்திருக்கு. ஒன்று கேரளா, இன்னொன்று வந்து உத்தரகண்ட்.
இப்போ நிதி ஆயோக் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. இதில் 2023-24 இதுக்கானது போன ஆண்டு 2024வது ஆண்டு வெளியிட்டாங்க. அதில் முதலிடம் பிடித்தது 2 மாநிலங்கள், கேரளாவும் உத்தரகண்டும். 2வது இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு 100க்கு 78 புள்ளிகள் பெற்றிருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது பீகார். பீகார் 100க்கு 57 புள்ளிகள் தான் பெற்றிருக்காங்க. அதே நேரம் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்குது, சுற்றுச்சூழல் பராமரிப்பில் முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்கிறதுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறோம். நிதி ஆயோக் சம்மந்தமாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கில் நிதியுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நிதியுடைய விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இன்னொரு வாட்டி இந்த நிதி ஆயோக்கை எப்போ தொடங்கினாங்க அப்படிங்க கேட்டிருந்தாங்க. 2015வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா இது எதற்கு மாற்றாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது இதோடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே இதோடைய தலைவர் ஆகிடுவாங்க. அதே நேரம் துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் சுமன் பெரி அப்படிங்கிறவர், தலைமைச் செயல் அதிகாரியாக இப்போ இருக்கிறவர் BVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். ஓகேவா, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. தலைவர் வேறு, தலைமை செயல் அதிகாரி வேறு. அடுத்தது 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. 2ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு FSSAI அப்படிங்கிற அமைப்பு. FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். இப்போ பார்த்தீங்கன்னா போன ஆண்டு உயர்கல்வி இருக்குல்ல, உயர்கல்வினா காலேஜ் அப்புறம் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குல்ல, அதில் சிறந்தது எது அப்படிங்கிறது தான் இது. ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்தது IIT மெட்ராஸ். அதே மாதிரி சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை இதில் முதலிடம் பிடித்தது IISc பெங்களூரு, அதாவது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு. அதே நேரம் சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை இப்போ புதிதாக அந்த லிஸ்ட்டை சேர்த்துருக்காங்க. இப்போது மாநில அரசு நம்ம தமிழ்நாடு அரசு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பல்கலைக்கழகங்கள் நடக்குதுல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே அந்த மாநில அரசு கீழே பல்கலைக்கழகங்கள் நடக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் இந்த பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. சிறந்த பொறியியல் கல்லூரி இதில் முதலிடம் பிடித்தது IIT மெட்ராஸ். அப்போது ஒட்டுமொத்த பிரிவிலையுமே முதலிடம் IIT மெட்ராஸ் தான். அதே நேரம் சிறந்த பொறியியல் கல்லூரி இந்த ரிப்போர்ட்லேயுமே முதலிடம் பிடித்தது IIT மெட்ராஸ் தான். அப்புறம் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் இதில் முதலிடம் பிடித்தது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு. அடுத்தது சிறந்த மருத்துவக் கல்லூரி இதில் முதலிடம் பிடித்தது டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. அடுத்தது நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 49. இப்போ நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்க் 49ஆக இருக்குது. 100க்கு நம்ம 53.63 மதிப்பெண்கள் பெற்றிருக்கோம். நம்ம 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. அடுத்தது பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 39வது இடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி IAS அகாடமியில் TNPSCக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடலாம். நீங்கள் மொத்தமாக வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திங்க. இங்கே AC வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது முக்கியமான கான்ஃபரன்ஸ் பார்க்கலாம். SCO அமைப்பின் 24வது உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கஜகஸ்தான். இப்போ பொதுவாக ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதில் நிறைய மாநாடுகள் நடக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடக்கும், அதுக்கப்புறம் வேளாண்மைத்துறை அமைச்சர்கள் மாநாடு, இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் நடக்கும். இதில் உச்சி மாநாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன ஆண்டு இது பார்த்திங்கன்னா கஜகஸ்தானுடைய தலைநகரான அஸ்தானாவில் நடைபெற்றது. இதில் 10வது நாடாக பெலாரஸ் நாடு இணைந்திருந்தது. அதுவுமே எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. அடுத்தது குவாட் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வில்மிங்டன். இப்போ விம்பிள்டன் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் டியில் வில்மிங்டன் அப்படிங்கிறது இருக்குது. விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு நகரம், வில்மிங்டன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்குவாட் உச்சி மாநாடு இது
அமெரிக்கா தான் இந்த குவாடுக்கு போன ஆண்டு தலைமை தாங்குறாங்க. அதனால் அமெரிக்காவுடைய டெலாவர் அப்படிங்கிற மாகாணத்தில் வில்மிங்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வில்மிங்டன் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. அதே மாதிரி குவாட் கேன்சர் முன்ஷூட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்புக்கான இந்த ஒரு இயக்கம் இது இந்தோ பசிபிக் பகுதிகளில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதற்காக இந்தியா என்ன பண்ணுறோன்னா $75 லட்சம் மதிப்புள்ள பரிசோதனை கருவிகள் மற்றும் தடுப்பூசிகளை வந்து வழங்கும் அப்படின்னு உறுதியளித்திருக்கோம். குவாட் உச்சி மாநாடு இந்த ஆண்டு 2025 ஆண்டு நம்ம இந்தியாவில் புதுடெல்லியில் தான் நடைபெறுது. அடுத்தது 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இதுவுமே 2024 ஆண்டு தான் நடைபெற்றது. ரஷ்யாவில் கசான் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இதோடைய முடிவாக கசான் பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ நம்ம எக்ஸாமில் கேட்கலாம், கசான் பிரகடனம் அப்படிங்கிறது எந்த மாநாட்டுடைய முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது G20 அமைப்பின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இந்தியா சார்பில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டார். 2024 ஆண்டு G20 கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினது பிரேசில். அதனால தான் இதோடைய உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெறுது. ஓகேவா? பிரேசிலுடைய அதிபர் லூலா டா சில்வா அப்படிங்கிறவர் தான். அதுக்கு முன்னாடி 18வது உச்சி மாநாடு G20 உடையது. இது 2023 ஆண்டு நடைபெற்றது. அது நம்ம டெல்லியில் நடைபெற்றது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க ஒன்றியத்தை நம்ம வந்து G20 கூட்டமைப்பில் இணைத்திருந்தோம். அப்புறம் 2025 ஆண்டு G20 கூட்டமைப்புடைய தலைமை தாங்கிறது வந்து தென்னாப்பிரிக்கா. அதனால் தென்னாப்பிரிக்காவில் தான் இந்த உச்சி மாநாடு நடைபெறும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். COP29 மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகு. இது பார்த்தீங்கன்னா ஐநா சபையுடைய 29வது கால்நிலை மாநாடு. நிறைய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. COP29 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிற சுருக்கம் தான் COP அப்படிங்கிறது தான். இது போன ஆண்டு அஜர்பைஜானுடைய பாகு அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 12லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் போன ஆண்டு நடைபெற்றது. இதே மாதிரி COP1 முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா பெர்லினில் நடைபெற்றது. ஜெர்மனியுடைய பெர்லினில் நடைபெற்றது. 1995 நடைபெற்றது. COP28 அப்படிங்கிறது 2023 ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இணைந்து நம்ம காலநிலை மாறுபாடை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுதான். அடுத்தது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பழனி. பழனியில் 2024 ஆண்டு நடைபெற்றது. பழனி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. அங்கே பழனி ஆண்டவர் கல்லூரியில் தான் நடைபெற்றது. இதே மாதிரி முக்கியமான இன்னொரு விழா என்ன அப்படின்னா இந்திய சர்வதேச அறிவியல் விழா. இதுவுமே நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் கேட்டிருக்காங்க. போன ஆண்டு 10வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடைபெற்றது. எங்கே அப்படின்னா அஸ்ஸாமுடைய IIT கவுஹாத்தியில் தான் நடைபெற்றது. டேட்டு நம்ம முக்கியம் இல்லை, போன ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறது மட்டும் போதும். இதற்கான கருப்பொருள் இந்தியாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இளம் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்ஷா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC அப்படின்னு சொல்லுவோம்ல, இதோடைய விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது தான். அதோடைய மிக இளம் தலைவராக இவர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஜெய்ஷா இருக்கார்ல, இவர் வந்து அமித்ஷாவுடைய மகன் தான். இவருக்கு 36 வயது தான் ஆகுது. அடுத்தது உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துடைய 18வது செஸ் சாம்பியனாக நம்ம இந்தியாவை சேர்ந்த குகேஷ் ஆயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியனாக ஆனவரே இவர் தான். இவருக்கு 18 வயது தான் ஆகுது. இதற்கு முன்னாடி ரஷ்ய வீரரான கேரி கஸ்பரோவ் தன்னுடைய 22வது வயதில் உலக அளவில் செஸ் சாம்பியனாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி 18 வயதிலேயே குகேஷ் வந்து ஆயிட்டார். குகேஷ் வந்து நடப்பு உலக சாம்பியனான டிங் லிரனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. டிங் லிரன் வந்து சைனாவை சேர்ந்தவர். இந்த போட்டி நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். ஏற்கனவே விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார்ல, அவர் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருந்தார். அவர் தான் இந்தியாவிலிருந்து முதல் முறையாக இந்த பட்டத்தை வென்றவர். இப்போ குகேஷ் வந்து 2வது இந்தியராக ஆகியிருக்காரு. அடுத்தது 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா பிடித்த இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 18.
நம்ம ஒலிம்பிக் போட்டிக்கான வீடியோ தனியாகவே போட்டிருப்போம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பாராலிம்பிக் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது அப்படிங்கிறது தான். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. இதில் இந்தியா 18வது இடம் பிடித்திருந்தோம். முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது பிரிட்டன், 3ஆம் இடம் பிடித்தது வந்து அமெரிக்கா. இந்தியா வந்து 7 தங்கம், அப்புறம் 9 வெள்ளி, அப்புறம் 13 வெண்கலம், இவ்வளோ வந்து ஜெயிச்சிருப்போம். இதில் 7 தங்கம் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு விளையாட்டு வீரர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் 7 தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, அது யாரெல்லாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஹர்விந்தர் சிங், இவர் வில்வித்தையில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. பிரவீன் குமார் உயரம் தாண்டுதலில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. நவ்தீப் சிங், இவர் ஈட்டி எறிதலில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. சுமித் அண்டில், இவருமே ஈட்டி எறிதல் தான். அடுத்தது தரம்பீர், இவர் கிளப் த்ரோ. நிதேஷ்குமார் பேட்மிண்டன். அப்புறம் அவனி லெஹரா துப்பாக்கி சுடுதல். இப்படி பார்க்கும்போது ஒரு பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்ற அதிகபட்ச தங்கங்கள் வந்து இதுதான். அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தற்போது ஓய்வை அறிவித்த ரஃபேல் நடால் எந்த நாட்டின் டென்னிஸ் வீரர்? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். ஸ்பெயினுடைய முக்கியமான டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால். இவர் வந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. டென்னிஸில் உயர்ந்த பட்டங்கள் வந்து கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இவர் 22 கிராண்ட் ஸ்லாம் வந்து ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது 2024 உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. இவர் நம்ம இந்தியாவுடைய முக்கியமான பில்லியர்ட்ஸ் பிளேயர். இவர் வந்து போன ஆண்டு நடைபெற்ற உலக பில்லியர்ட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்த போட்டி வந்து கத்தாருடைய தோஹா நகரில் நடைபெற்றது. அடுத்தது 2024 ஆண்டு ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து நடைபெற்றது. அதை பற்றி பார்க்கலாம். இதை நடத்தின நாடுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள். இதில் சாம்பியன் பட்டம் வென்றது நம்ம இந்தியா. 2ஆம் இடம் பிடித்தது தென்னாப்பிரிக்கா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியிருந்தோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த போட்டியில் தொடர் நாயகனா ஆனவர் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவுடைய கேப்டனாக இதில் இருந்தவர் ரோஹித் சர்மா. இது கூட எக்ஸாமில் கேட்குறாங்க. ஒரு முறை வந்து போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இறுதிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா பார்படாஸ் நாட்டில் பிரிட்ஜ் டவுனில் கென்சிங்டன் ஓவல் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. இது ஹங்கேரியுடைய தலைநகரான பூடாபெஸ்டில் வந்து நடைபெற்றது. இதில் ஆடவர் மற்றும் மகளிர் இரு பிரிவிலையுமே நம்ம இந்தியா வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தோம். அப்படி பார்க்கும்போது போட்டி வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஆடவர் மற்றும் மகளிர் இந்த மாதிரி 2 பிரிவிலையுமே தங்கம் ஜெயிச்ச 3வது நாடு நம்ம இந்தியா தான். இதற்கு முன்னாடி சீனா மற்றும் சோவியத் யூனியன் வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா தங்கம் வெல்றதும் இது முதல் முறை தான். இதுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பியாட் போட்டியிலலாம் நம்ம வந்து தங்கம் ஜெயிச்சது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தனிநபர் பிரிவிலையுமே நம்ம சில இதில் தங்கம் ஜெயிச்சிருக்கோம். தனிநபர் தங்கம் ஜெயிச்சது ஆடவர் பிரிவில் டி குகேஷ் மற்றும் அர்ஜுன் எரிகைசி. மகளிர் பிரிவில் திவ்யா தேஷ்முக் மற்றும் வந்திகா அகர்வால், இவங்க 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிற போட்டி நம்ம இப்போ பார்த்துருந்தோம். டென்னிஸில் இருக்கிறதுல மிக உயர்ந்த போட்டி. ஒரு வருஷத்தில் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் வந்து நடைபெறும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். அடுத்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இங்கிலாந்தில் விம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு போட்டி நடைபெறும். அடுத்தது அமெரிக்காவில் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த 4லையுமே யாரெல்லாம் பட்டம் வென்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் போன ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர், இவர் இத்தாலி வீரர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் வென்றது அரினா சபலன்கா, இவங்க பெலாரஸ் வீராங்கனை. இதில் பாருங்கள், இவங்க 2 பேருடைய பேரையும் பாருங்களேன். இன்னொரு போட்டியில் அதாவது யூஎஸ் ஓப்பனில் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஜெயிச்சிருப்பாங்க அப்படியே. சரி, இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா இவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன், இவங்க 2 பேருடைய இணை வந்து தங்கம் ஜெயிச்சிருப்போம், அதாவது சாம்பியன் பட்டம் வென்றிருப்போம். இந்த போட்டி ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறதுனால ஆஸ்திரேலியாவில் தான் நடைபெறும். அது வந்து ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்னில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2024 ஃப்ரெஞ்சு ஓப்பன், இதற்கு இன்னொரு பேர் ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. இது ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றது கார்லோஸ் அல்கராஸ், இவர் ஸ்பெயினை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது போலாந்தை சேர்ந்த ஈகா ஸ்வீடக். இது பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. அடுத்தது விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலாந்தில் தான் நடைபெற்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது செக் குடியரசு நாட்டை சேர்ந்த பார்போரா கிரெக்சிகோவா அப்படிங்கிறவங்க. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர்.
கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர், நம்ம இப்போ பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம், இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது அரினா சபலன்கா. அதே நேரம் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர், இவர் இத்தாலியை சேர்ந்தவர். நம்ம பார்த்துருந்தோம் ஆஸ்திரேலியன் ஓப்பன்லேயே இந்த 2 ஜோடி தான் ஜெயிச்சிருந்தாங்க, அதே மாதிரி யூஎஸ் ஓப்பன்லேயுமே இந்த 2 ஜோடி தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த போட்டி அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் நடைபெற்றது. அடுத்தது முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். யாகி புயல் பாதித்த மியான்மர், லாவோஸ், வியட்நாம் நாடுகளுக்கு உதவும் இந்தியாவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சத்பவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா யாகி புயல் வந்து போன ஆண்டு இந்த நாடுகளை எல்லாம் பார்த்துருந்தது, நம்ம இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம். அதற்கு ஆப்ரேஷன் சத்பவ் அப்படின்ற மாதிரி பேர் வைத்திருப்போம், ஆப்ரேஷன் சத்பவ். இதே மாதிரி முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ரேஷன் இந்திராவதி, இது 2004 ஆண்டு. ஹைட்டி நாட்டில் இருந்து டொமினியன் குடியரசு நாட்டிற்கு நம்ம இந்தியர்களை வந்து அங்கேருந்து அனுப்பியிருந்தோம். ஏன்னா ஹைட்டி நாட்டில் வந்து உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருந்தது. அப்போ பத்திரமாக ஹைட்டி நாட்டில் இருக்கிற இந்தியர்களை பக்கத்தில் இருக்கிற டொமினியன் குடியரசு நாட்டிற்கு வந்து நம்ம வந்து அனுப்பியிருந்தோம். அந்த திட்டம் தான் ஆப்ரேஷன் இந்திராவதி. அப்புறம் ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது இஸ்ரேல் காசா போர் 2003 ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சுல, அந்த நேரத்தில் அங்கிருந்து இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது, இது 2023. துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அப்போ வந்து இந்தியாவுடைய உதவியின் பேர் தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் கர்ணா அப்படிங்கிறது, இது 2023 தான். மோகா புயல்னால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா வழங்கின உதவியுடைய பேர் தான் ஆப்ரேஷன் கர்ணா அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் காவேரி, இது பார்த்திங்க அப்படின்னா சூடானில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு 2023 ஆண்டு. அந்த டைமில் அங்கேருந்து நம்ம இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் ஆப்ரேஷன் காவேரி. ஆப்ரேஷன் கங்கா, இது என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம இந்தியர்கள் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள மீட்கிறதுக்கான திட்டம் தான் இது 2022 ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. அப்புறம் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது, இதுவுமே 2022 ஆண்டு தான். பிரிட்டனுடைய அரசியான 2ஆம் எலிசபெத் வந்து மரணம் அடைந்திருந்தாங்க, அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு நடைமுறையை பேர் தான் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது 2021 ஆண்டில் தாலிபான் அமைப்பு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை வந்து கைப்பற்றியிருந்தது. தாலிபான் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு, அவங்க ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியிருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா 2025 ஆண்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதையுமே நடத்திட்டோம். உங்களுக்கான கேள்வி, ஆப்ரேஷன் சிந்தூரில் எத்தனை பயங்கரவாத முகாம்களை நம்ம தாக்கி அளித்திருந்தோம்? அது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது முக்கியமான சிலர் இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். நம்முடைய முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங், இவர் 2004 2014 வரைக்கும் பிரதமராக இருந்திருக்காரு. நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது இவர் நிதித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. இவருடைய முக்கியமான ஒரு புத்தகம் சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிறது 2019 ஆண்டு வெளியானது. அடுத்தது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு டான்சர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க இறந்துருக்காங்க. இவங்க சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தாங்க. பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி இந்த நடன கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. அப்புறம் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, அதுக்கப்புறம் வந்து பத்ம விபூஷன் விருது இதெல்லாம் பெற்றிருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்டு இவங்க இந்த விருதை பெற்றாங்க அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்தது பிரபல தபேலா இசை கலைஞரான ஜாகிர் ஹுசேன், இவருமே மரணம் அடைந்துட்டார். இவர் மும்பையில் பிறந்தவர். இவர் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த விருதுகள் எல்லாம் பெற்றிருக்காரு. இதே மாதிரி கிராமி விருதுகளுமே பெற்றிருக்காரு. அடுத்தது இந்தியாவுடைய சில இலக்குகள் பற்றி பார்க்கலாம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. இந்தியாவில் பொருளாதாரம் $4 ட்ரில்லியன் உயர்த்தணும் இப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2027-28. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை $7 ட்ரில்லியன் உயர்த்தணும், அதுக்கான இலக்கு வந்து 2030. காசு நோய் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2025. அதே மாதிரி காசு நோய் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டும் 2025 தான். அடுத்தது HIV இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. தொழுநோய் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2027. அடுத்தது இஸ்ரோ குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்காக 2030 ஆண்டை வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துருந்தோம் விண்வெளியில் நிறைய குப்பை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரயில்கள்லையுமே கவச் கருவியை வந்து பொருத்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. அடுத்தது இந்தியாவில் அறிவால் செல் ரத்த சோகை நோய், சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஒழிக்கிறதுக்கான இலக்காண்டு 2047. அடுத்தது தமிழ்நாடுடைய பொருளாதாரம், இது பார்த்திங்கன்னா $1 ட்ரில்லியன் அடையணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இலக்கு வச்சுருந்தோம். அதோடைய இலக்காண்டு 2030. அடுத்தது குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும், அதற்கான இலக்காண்டு 2030.
அடுத்தது ஷார்ட் நியூஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 2024 ஆண்டுடைய சிறந்த வார்த்தை எது அப்படின்ற மாதிரி சில டிக்ஷனரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். மெரியம் வெப்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி அமைப்பு இது போலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தான் 2024 ஆண்டிற்கான வார்த்தை அப்படின்னு சொல்லுது. இது நம்பிக்கை அதே மாதிரி எண்ணங்களில் 2 எதிர் துருவங்களில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் விஜய், ரஜினி கமல் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான். அடுத்தது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இது போன ஆண்டிற்கான வார்த்தையாக பிரெயின் ராட் அப்படிங்கிறத சொல்லுது. இது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், அப்படி நம்ம மூளை வந்து மழுங்கடிக்கும்ல, அதுதான் பிரெயின் ராட் அப்படிங்கிறது. அடுத்தது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இது என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னா மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது. மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கனவு காணுவோம்ல, அதுதான் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தது காலின்ஸ் டிக்ஷனரி இவங்க 2024 ஆண்டிற்கான வார்த்தையாக பிரெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரெட் அப்படின்னா ஒரு குழந்தை ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பொது சபை டிசம்பர் 21 உலக தியான தினமாக அறிவித்திருக்காங்க. இந்தியா உட்பட சில நாடுகளுடைய கோரிக்கை தான் இது. டிசம்பர் 21 வின்டர் சால்ஸ்டிஸ் அதாவது குளிர்கால கதிர்த்திருப்பம் வந்து வருது. அதனால் இந்த ஒரு தினத்தை அந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே இருக்குல்ல, அது நம்ம ஜூன் 21 கடைபிடிக்கிறோம். இது சூரிய கதிர்த்திருப்பம் அதாவது சம்மர் சால்ஸ்டிஸ் அன்றைக்கி தான் நடக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக 24வது அதாவது ஐநாவுக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னா ஹரிஷ் பர்வதனேனி அப்படிங்கிறவர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற அந்த ஒரே ஒரு லைக் மட்டும்தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.